வனவாசி கசப்ப தேரர் திடீரென சுகையினமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் சிறைச்சாலையிலிருந்து. அது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். வவுனியாவில் ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று இன்று நடைபெற்றிருக்கிறது. போக்குவரத்து போலீசாரை ஒரு வேன் ஒன்று மோதி தள்ளியிருக்கிறது. எனவே அது குறித்த மேலதிக விவரங்களையும், சஜித் அணியும் ரணில் அணியும் மீண்டும் சந்தித்திருக்கிறார்கள். ஆரோக்கியமான சந்திப்பாக இருந்தது என்று சொல்லி இரண்டு தரப்பாரும் சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்த செய்திகளையும், இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் ஒன்று சேருவார்களா என்பது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். வனவாசி பலாங்கொடை கசப்ப தேரர் திருவோணமலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திடீரென்று அவருக்கு ஒரு சுயினம் என்ன வருத்தம் என்று தெரியல, ஏதோ ஒரு வருத்தம், திடீர் வருத்தம் காரணமாக திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம். அவருக்கு உடனடியாக இரத்த பரிசோதனை செய்யணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்லி அவர் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது பிக்குமாராக இருக்கலாம், அவைகள் வெளியில் இருக்கைக்குள்ள அவைக்கு ஒரு வருத்தம் வராது, ஒற்று பிரச்சனையுமே இருக்காது. இன்றைக்கு சிறைக்குள்ளே அடைக்கப்படினமோ அன்றைக்கு உடனே அவைக்கு வருத்தம் வந்துடும். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொண்டே வாரம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு திடீரென ஒரு சுயினம் வந்ததன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். நேற்று மேன்முறையீடு நடந்தது தானே, கொழும்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையீடு செய்து கேட்ட டாக்குமெண்ட்ஸை கொடுக்கல, நீதிமன்றம் கேட்ட டாக்குமெண்ட்ஸை ஒழுங்காக கொடுக்கலன்னு சொல்லி அது இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறோம் 30ஆம் தேதி வரைக்குள்ள ஒழுங்காக எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வாங்கோ, இல்லாட்டி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியான்னு சொல்லி. ஒருவேளை நேற்று பிணை கிடைச்சிருந்தா அவருக்கு இந்த வருத்தம் வந்திருக்காது. நேற்று பிணை கிடைக்காத காரணத்தால் இன்றைக்கு திடீரென சுயினம் அடைந்திருக்கின்றார் வனவாசி பலாங்கொடை கசப்ப தேரர். எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். வவுனியாவில் இன்று காலை ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்று அது சம்பந்தமான காணொளி இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாக பரவி கொண்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், A9 வீதி இருக்குத்தானே, யாழ்ப்பாணம் கண்டி வீதி, A9 வீதி, அதில் டிராஃபிக் போலீஸ் நின்று மறித்து, அதாவது ஈரப்பெரிய குளத்துக்கு கிட்டவா நின்று போகிற வர வாகனங்களை செக் பண்ணி கொண்டு இருக்கணும். உங்களுக்கு தெரியும், நாடு முழுக்கலுமே இப்போ இந்த மாதிரியான சோதனைகள் நடந்துகொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில் ஈரப்பெரிய குளத்துக்கு பக்கத்தில் டிராஃபிக் போலீஸ் நின்று ஒரு வேனை மறைச்சிருக்குது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வேன் தான். இந்த வேனை மறைச்சிருக்கணும். வேன்காரர் நிற்காம அடிச்சு பிச்சு கொண்டு போயிருக்கணும். அப்போ டிராஃபிக் போலீஸ் என்ன செய்யணும், 2 ஆஃபீஸர்ஸ் என்ன செய்யணும், ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கொண்டு பின்னால் துரத்தி கொண்டே போயிருக்கணும். துரத்தி கொண்டு போயிட்டு ஒரு கட்டத்தில் முன்னுக்கு போத்தானே வேணும், ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு போயிட்டு தானே மறைக்கணும் வேனை. அப்படி முன்னுக்கு போகக்குள்ள இந்த வேன்காரர் கொண்ட அந்த டிராஃபிக் போலீஸுக்கு மேலே கொண்ட இடிச்சு, மோட்டார் சைக்கிளுக்கு மேலே இடிச்சு அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தூக்கி எறியப்பட்டு, பிறகு அந்த வேனினுடைய சில்லுக்குள்ளே அந்த மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் தூரம் இழுபட்டு சிக்கிப்பட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று இருக்குது. அந்த 2 டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது மீட்கப்பட்டு வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதுக்கிடையில் வேனினுடைய சாரதி இருக்காரு தானே, அவர் என்ன செய்கிறார், வேனை அதிலேயே விட்டு போட்டு இறங்கி காட்டுக்களால் தப்பி ஓடிக்கார். எங்கேயோ ஓடுவோம்ண்டு, எங்கே ஓடுறது சும்மா ட்ரை பண்ணி பார்த்துக்கார், ஓடுவோம்ண்டு. அங்கால கொஞ்சம் தூரம் ஓடி போய் பார்த்தா அங்கால ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது காட்டுக்குள்ள. அதாவது பூ ஓயா பாலம் என்று சொல்லி ஒரு பாலம் ஒன்று இருக்காம, அதில் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. அப்போ ஒரு காட்டுக்களால் தப்பி ஓடி ஓடி போயிட்டு அங்கே போய் எத்துப்பட்டுருக்கிறார் ஆர்மி கேம்பில். திடீரென்று ஆர்மி கேம்புக்கு முன்னால் போனால் ஆர்மி என்ன செய்யும், நல்ல காலம் சுடையில் உடனடியாக அந்த இராணுவம் இவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து போலீஸில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். உடனேயே கைது செய்யப்பட்டிருக்கார். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், போலீஸ் மறிக்கும் போது டிராஃபிக் போலீஸ் ரோட்டில் போய்க்க மறிப்பின தானே, நார்மல் தானே. நின்று அவையில் கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு போயிருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்பட்டிருக்காது. வேனை ஒரு ஓரமாக நிப்பாட்டி போட்டு கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு பேசாமல் போய் கொண்டுக்கிறதுக்கு. தேவையில்லாமல் போலீஸ்காரரை இடித்து மோதி காயப்படுத்தி அவை சீரியஸான கண்டிஷனில் இருக்கணுமா. இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இப்போ வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போயினோம். முற்படுத்தக்குள்ள கைத்தாங்களை தான் கூட்டிக் கொண்டு போயினோம்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், போலீஸ் வேறு கேஸுக்கு பிடிச்சாலே போலீஸுன்ற ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இது போலீஸ் ஆஃபீஸர்ஸை இடித்து மோதினதும் இல்லாமல் அவர்களை படுகாயப்படுத்தின கேஸ், தப்பி ஓடிக்கார். எனவே இத்தனைக்கு ஆளுக்கு நல்ல சிகிச்சை வழங்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீதிமன்றத்துக்கு போய்க்குள்ள கைத்தாங்களை தான் கூட்டிக் கொண்டு போக வேண்டி வரும். எனவே இது முழுக்க முழுக்க தேவையில்லாத வேலை, 100க்கு 100 வீதம் தேவையில்லாத வேலை. அவர் கொழுப்பு தானே, கஷ்டகால
காலம் தானே. இப்போ இவ்வளோ தேவையில்லை வேலை பார்த்து இப்போ நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு கடைசி வரைக்கும் பிணை கிடைக்காது, விளக்கமறியெல்லாம் வைப்பினம். அதுக்கு பிறகு போலீஸ் மறைக்கும் போது நிற்காமல் ஓடினதுக்கு 3 மாதம், பிறகு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக வாகனத்தை ஓடினார் என்று சொல்லி அதுக்கு ஒரு 3 மாதம், பிறகு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே மோதி கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்று சொல்லி அதுக்கு ஒரு 2-3 வருஷம். இப்படி எல்லா குற்றங்களையும் கூட்டி கழித்து இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு அவர் வெளியிலேயே வர முடியாது. தேவையாது. ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை இன்று காலை கொழும்பில் நடந்திருக்கிறது. இந்த 2 கட்சியை இணைக்கணும் என்று சொல்லி 2 தரப்பிலையும் கொஞ்சம் பேர் கனகாலமாக பாடுபட்டு கொண்டே இருக்கணும். ஆனால் இதுவரைக்கும் நினைக்கிற மாதிரியே தெரியல. இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தை சில பல முன்னேற்றங்களை கண்டதாக சஜித் பிரேமதாசா சொல்லியிருக்கார். அவர் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டுக்கார். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த சந்திப்பு ஆரோக்கியம் என்று சொல்லி இந்த சந்திப்பில் கலந்து கொண்டாக்கலாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சஜித் பக்கத்தில் இருந்து சஜித் பிரேமதாசா கலந்து கொண்டிருக்கார். அதே போல அவர்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல இன்னும் ஒரு சில கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மற்ற பக்கம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அவர் கலந்து கொள்ளல. அதற்கு பதிலாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல அவா கலந்து கொண்டிருந்தவா, கட்சியினுடைய பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன அவரும் கலந்து கொண்டிருந்தவர். இவர்கள் உட்பட ஏனைய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாக இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி சஜித் பிரேமதாசா சொல்லியிருக்கார். அப்பயும் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளல் என்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நேற்று தான் ஒரு பேட்டி கொடுத்திருந்த ஒரு ஊடகங்களுக்கு, நான் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டேன், எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி உண்மையோ பொய்யோ தெரியல சொன்னவர் நேற்று. ஆனால் இன்றைக்கு கூட்டத்தில் கலந்து கொள்ளல. எனவே இவர்களுடைய சந்திப்பு எங்கே போய் முடியும், 2 கட்சிகளும் ஒன்று சேருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு வர இருக்கிற கருத்தோவியம் இருக்குத்தானே, அதுவும் இது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் தான். தென்பகுதி கடலில் போதைப் பொருட்களுடன் 2 படகுகள் மீட்கப்பட்டதாக இன்றைக்கு காலம போட்ட செய்தியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 2 படகுகளையும் அனுப்பி வச்சது, அந்த போதைப் பொருளை அனுப்பி வச்சது வெளிநாடு ஒன்றில் பதுங்கி இருக்கக்கூடிய தெஹிபால என்று சொல்லப்படுற பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர், பாதாள உலக குழு உறுப்பினர் என்று சொல்லப்படுகிறது. தெஹிபால அவருக்கு சொந்தமான போதைப் பொருட்களாக இருக்கலாம் என்று சொல்லி போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். இந்த 2 படகுகளில் இருந்து 200 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்காம். 11 பேர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 11 பேருமே நாளை 25ஆம் தேதி கரைக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போ கடற்படையினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கிறார்கள். நாளை காலை தான் அவர்கள் கரை நோக்கி கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். சட்டவிரோதமான முறையில் சுறா மீன்களை பிடித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 7 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 7 மீனவர்களும் சேர்ந்து 870 கிலோ சுறா மீன்களை பிடிச்சிருக்கணும். ஆனால் சுறா மீன்கள் பிடிக்கிறதுல கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இப்போ மீன்பிடி சட்டம் என்று சொல்லி இருக்குத்தானே சட்டம், அந்த சட்டங்களின் அடிப்படையில் சுறா மீன்கள் பிடிக்க வேண்டான்னு சொல்லல, பிடிக்கக்கூடாண்டு இல்லை, ஆனால் கட்டுப்பாடுகள் இருக்காம். அதுக்கு அது என்ன விதமான கட்டுப்பாடுகள் என்று தெரியல. ஏன்னு சொன்னால், சுறா மீன்கள் இலங்கையை சுற்றி இருக்கிற கடல் இருக்குதானே, இலங்கையை சுற்றி இருக்கிற கடலில் சுறா மீன்கள் அரிதாத்தனம் இருக்காம், அதாவது குறைஞ்சோண்டு போகுதாம். அதனால இந்த கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி, ஆனால் இந்த 7 மீனவர்களும் சேர்ந்து மொத்தம் 870 கிலோ சுறா மீன்கள் பிடிச்சிருக்கணும். அதனால அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்க வச்சு கைது செய்யப்பட்டிருக்கார்கள் என்று சொன்னா, வெண்ணப்பூவ என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளமங்கர என்று சொல்லப்படுற ஒரு கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் நிக்கினம் 2 பேரும் கிரிக்கெட் விளையாட போயினோம். அதில் ரணில் விக்ரமசிங்க கையில் பேட் வச்சுக்கிறார். நான் தான் பேட்டிங் செய்வேன் என்று சொல்லி, நான் தான் முதல்ல பேட்டிங் செய்வேன் என்று சொல்லி. சஜித் பிரேமதாசா பார்த்தீங்கன்னு சொன்னால், காலில் அந்த பேட்ஸ் கட்டியிருக்கிறார், பேட்டிங் பேட்ஸ். அப்போ அவர் சொல்கிறார், நான் தான் முதல்ல பேட்டிங் செய்வேன் சொல்லி. எனவே யார் முதல்ல பேட்டிங் செய்யறன்னு சொல்லி இதிலேயே சண்டை. எனவே கிரிக்கெட் விளையாட விட்டாலே அதில் சண்டை வருது. இவை 2 பேரையும் சேர விட்டால் என்ன நடக்கும் என்றுதான் இதனுடைய மறைமுகமான அர்த்தம். எனவே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் சேர்ந்து செயல்படுவார்கள் என்று சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? 2 பேரையும் பார்த்தா அப்படி தெரியுதா? இந்த கேள்விக்கான பதிலையும் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.